இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
பாலுங்கிற ஒரு சகோதரன் கோயம்புத்தூர்னு எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரே சம்பளத்திலே 4 வருஷம் இருந்தாராம், கட்டுப்படியாகாத சம்பளம். அவர் ஜாய் டிவியை பார்ப்பாராம். பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு, நான் அம்மாட்ட ஜெபம் பண்ணேன், 2-3 முறை தான் ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் திடீர்னு எனக்கு டபுளாக பதவி ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நான் சின்ன காணிக்கை அனுப்ப நினச்சிக்கிட்டுக்கேன், அதை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சகரியா 8வது அதிகாரம் 3வது வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்புவேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் என் பிள்ளைகளிடத்துல திரும்புவேன்பா. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? ஏன் இதுவரைக்கும் அப்பா நம்ம பக்கம் திரும்பாம இருந்தாரு? அதே சகரியா 7வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோமானா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகியவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமியானவைகளை ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். இதனால தாங்க அப்பா திரும்பிட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, அவருடைய முகத்தை காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேதத்தில் நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதற்கொண்டு அப்பாவுடைய முகத்தை பார்க்குமா, அவர் கொடுக்க அவைகள் வாங்குமா, அவர் தம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும்னு நம்ம பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்க. அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில திகைப்புகள் வர ஆரம்பிக்கும். அவருடைய முகத்தை நம்ம பக்கமா திருப்பணும். இன்னைக்கு அப்பா வாக்கு கொடுத்துட்டார், நம்ம பிள்ளைங்க பக்கமா நான் என்னுடைய முகத்தை நான் திருப்புறேன். திருப்பி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் நடுவில் நான் வாசம் பண்றேன். பிள்ளைகளுள் வாசம் பண்ணுகிற நகரத்தை சத்திய நகரமாய் மாற்றுகிறேன். அவள் இருக்கிற ஸ்தலங்களை பரிசுத்த ஸ்தலமாய் நான் மாற்றுகிறேன். அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. முன்னாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால, அந்த வார்த்தைகளை கவனிக்க மனதில்லாததுனால, நம்முடைய தோளை முரட்டத்தனமாய் விளக்கினதுனால, கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து கொண்டு போனதுனால அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சிட்டார். நல்லா கவனிங்க. அதனாலதான் எரேமியா 4வது அதிகாரத்தில் சொல்றார், எப்பா திரும்புகிறதற்கு மனசா இருந்தா என் பக்கம் திரும்புப்பா, நீ உன் முகத்தை எனக்கு காட்டுப்பா. நல்லா கவனிங்க. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது தாங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருவர் முகத்தை ஒருவர் திருப்பிக்கிட்டு இருந்தா குடும்பம் நல்லா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. குடும்பம் நல்லா இருக்குமா? 2 பேரும் இங்கிட்ட திரும்பிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு பதில் சொன்னா நல்லா இருக்குமா? இதை போலதாங்க தேவ பிள்ளைங்களுடைய உறவுலையும் ஆண்டவருக்கும் நமக்கும் அதே மாதிரி தாங்க. நம்ம அவரை பார்க்க, அவர் நம்ம பார்க்க, இப்படிதாங்க இருக்கணும். நாம அவர்கிட்ட பேச, அப்பா நம்மோட பேச. இதுதாங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை.
இதை விட்டுட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காம, அவர் பேசுறதை கேட்காம, வசனத்துக்கு செவி கொடுக்காம, நம்ம தோளை முரட்டுத்தனமா விளக்கும் போது, நம்முடைய செவிகளை அடைத்து கொள்ளும் போது, என்னமும் பேசிட்டு போங்க. நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஆராதனைக்கு போகிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த வார்த்தைகள் நமக்கே பேசுற மாதிரி இருக்கு. ஆனா பேசுனது மறு நிமிஷம் மறந்துட்டு வந்துடுறோம். வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால தான் நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. நன்றாய் கவனிங்க. அதனாலதான் அப்பாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நோக்கி அப்பா பார்க்கிறார். எப்பா, நீ இன்னென்ன காரியத்துல தவறி இருக்கிறப்பா, மனம் திரும்பு, நீ செவி கொடுக்க ஆரம்பி. நீ செவி கொடுக்கும் போது நான் உன் பக்கமா திரும்புவேன். நீ என் வார்த்தைகளை கை கொள்ளும் போது நான் உன் பக்கமா நான் திரும்புவேன். என் முகத்தை உனக்கு காட்டுவேன்பா. நன்றாய் கவனிங்க. எரேமியா 13வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை நாம் வாசித்தோமானா, அங்கேயும் நம்ம இதே மாதிரி தான் பார்க்கிறோம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணும் முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நன்றாய் கவனிங்க. அப்பா சொல்லுகிற வார்த்தை, எப்பா மகிமையை செலுத்துங்கப்பா. நீங்க மகிமையை செலுத்த மறக்கும் போது, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த தவறும் போது, உங்க வாழ்க்கையில இருள் அந்தகாரங்கள் வரும். அதனாலதான் 17வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நன்றாய் கவனிங்க. நம்ம அவருக்கு மகிமையை செலுத்தாததுனால, அவரை தேடாததுனால, நம்முடைய தோளை அவருக்கு விளக்குறதுனால, நம்முடைய செவிகளை அடைத்து கொள்ளுகிறதுனால, அவருடைய சத்தத்தை கேட்காததுனால என்ன நடக்குது பார்த்துங்க. மறைவிடங்களில் நம்முடைய பெருமைகளின் நிமித்தம் துக்கித்து என் மந்த சிறைப்பட்டு போச்சேன்னு சொல்லி அவருடைய கண்கள்ல இருந்து அழுது கண்ணீர் சொரியுமா. அப்பா நமக்கா கண்ணீர் விடுகிறார். அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். என் பிள்ளை என்னை விட்டு தூரமாய் போடானே. கவனிங்க. இதனாலதாங்க நமக்கு அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறார். அப்பா இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஒரு நாளும் அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நல்லா கவனிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது, பெற்றோர்களை இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி நடக்கும்போது, பெற்றோர்களுடைய இருதயங்கள் அப்படியே கண்ணீர் சொரியும். கண்கள்ல இருந்து கண்ணீர் சொரியும். என்ன கவனிங்க. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு பையன், செல்லமா வளர்த்துருக்காங்க. வளர்த்து இப்ப பெரிய வாலிபனா மாறிட்டான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனா பிள்ளையினுடைய துன்மார்க்க வாழ்க்கை, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னால அவனுக்கு மதுபான அடிமைத்தனம் வந்துருச்சு. இதனால என்ன நடக்குது? தகப்பன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இவன் அம்மாட்ட போய், அம்மா எனக்கு காசு கொடுமான்னு கேட்க, தாயும் தகப்பனும் வேற வேற விதமா அந்த பிள்ளைய, என் பிள்ளை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி காசு கொடுத்து மதுவான பாட்டில் வாங்கி கொடுத்து பாருங்க.
பிள்ளையினுடைய வாழ்க்கை கேடாய் போயிடுச்சு. இதனால் என்ன நடந்துச்சு? பையனுக்கு கல்யாணம் முடித்தாங்க, மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குடிச்சு குடும்பத்தில் தகராறு, அவள் போய்விட்டாள், மனைவி பிரிஞ்சு போயிட்டா. பாருங்க, ஒரு குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால கணவன் ஒரு பக்கமா, மனைவி ஒரு பக்கமா, இவங்க ஒரு ஆராதனைக்கு போறாங்க, அவங்க ஒரு ஆராதனைக்கு போறாங்க. என்னங்க இது குடும்ப வாழ்க்கை? நன்றாய் கவனிங்க. நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் இன்னைக்கே நம்ம திரும்ப கடவுள். நம்முடைய குடும்பங்களில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்க. உங்கள் பிள்ளைங்க மனம் திரும்பணும்னானா நம்ம குடும்பத்தில் சரியாக இருக்கணும். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் காணப்படும். எங்கள் அப்பா சொல்கிறார், எப்பா உன் பக்கம் நான் திரும்ப போகிறேன்ப்பா, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சகரியா 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமில் நடுவிலே வாசம் பண்ணுவேன். முதலாவது அப்பா சொல்லுகிறார், என் பிள்ளைங்க பக்கம் நான் திரும்ப போகிறேன். என் பிள்ளைங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என் பிள்ளைகளுக்காக நான் திரும்புவேன். 2வது சொல்லுகிறார், நான் என் பிள்ளைங்க நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். என் பிள்ளைங்க நடுவில் வாசம் பண்ணுவேன். பிள்ளைங்க நடுவில் வாசம் பண்ணி வார்த்தைக்கு நடுங்குகிற குடும்பமாய் மாற்றுவேன், சத்திய நகரமாய் மாற்றுவேன், இது ஒரு பரிசுத்த பர்வதமாய் மாற்றுவேன். நல்லா கவனிங்க. குடும்பத்தை அப்படியே வேலி அடைக்கிறாரு. எல்லா ஆளுகையும் அப்பாவுக்குள்ள வருகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போங்க. எசப்பா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் நீங்கணும். அது நீங்கணுமானா குடும்பத்தை அவர் ஆளுகை செய்யணும். இந்த குடும்பம் ஒரு சத்திய நகரமாய் காணப்படணும். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க 2 பேரோட உட்கார்ந்து பேசுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசுங்க. இன்னைக்கு காலையில என்னங்க தியானிச்சீங்க? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்லி மாறி மாறி வசனத்தை குறித்து பேச ஆரம்பிங்க. அடுத்தவங்களை குறித்து புரணி பேசுறதை விட்டுருங்க. நம்ம மற்றவங்களை குறித்து பேச 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 நம்முடைய வாழ்க்கையில கரைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனாலதான் அப்பா சொல்றார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உத்தரங்கிறது பெருசுங்க. நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரிய குற்றங்கள் இருக்கு, பெரிய காரியங்கள் இருக்கு, குறைகள் நிறைய இருக்கு நம்மகிட்டயே. நம்ம அடுத்தவங்க குறைய பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. அதனாலதான் அப்பா சொல்றார், உன் கண்ணில் இருக்கிறது பெரிய உத்தரம்பா. நீ உன் சகோதரனை பார்த்து சொல்ற, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப போய் நான் எடுத்து போடுறேன் நீ சொல்றியப்பா. நீ உன்கிட்ட இருக்கிறத சரி பண்ணுப்பா. உங்ககிட்ட இருக்கிற குறைகளை இது பண்ணி சரி பண்ணு. அதை சரி பண்ணும் போதுதான் நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நன்றாய் கவனிங்க. சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார், பிள்ளைகளுக்காக கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம மேல அப்பா சொல்ற வார்த்தை அதுதான். அப்பா, என் பக்கம் திரும்பும்பா. இது பக்கம் முரட்டத்தனமா நீ சொல்லையே நீ கேட்காம போன, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன, தோலை முரட்டுத்தனமாக்குன, செவிகளை அடைத்து கொண்ட, யாருக்கோ பேசுறாங்கன்னு நீ நினைச்ச. நான் பேசுறது உனக்காகத்தான்ப்பா பேசுறேன்.
இதுவரைக்கும் நான் என் முகத்தை மறைச்சேன், இனி நான் உன் பக்கமா திரும்புறேன். என் வார்த்தைக்கு செவி கொடு, கட்டளைகளின்படி நட. நல்லா கவனிங்க, இதுதாங்க ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம். நம்முடைய குடும்பம் சத்திய நகரமாய் மாறணும். மாறும்போது என்ன நடக்கும்? அதே சகரியா 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் தோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் கூட இருப்பாங்க. நல்லா கவனிங்க, உங்க வீடு ஒரு சத்திய நகரமாய், ஒரு பரிசுத்த நகரமாய் மாறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வாழ வயதுல சாவது நிறுத்தப்படும். வயது முதிர்ந்தவங்க உங்க வீட்டில் இருப்பாங்கங்க. இதுதாங்க முக்கியம். உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்பா நம்ம பக்கம் திரும்பிட்டார்னா, நம்முடைய குடும்பத்தை சத்திய நகரமாய் மாற்றிட்டார்னா, நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். 2வது சொல்லுகிறார் 5வது வசனத்துல, நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு சந்தோஷங்க, பிள்ளைங்க விளையாடுகிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், பேர பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷம். நன்றாய் கவனிங்க, இதுதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். முதலாவது நம்மளை ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். 2வது ஒரு காரியம், நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். 3வது ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அதே அதிகாரத்தில் சகரியா 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து. நன்றாய் கவனிங்க, எந்தெந்த அடிமைத்தனத்தில் எந்தெந்த கட்டில் காணப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்கிறார், விடுதலையாக்குகிறார். ரட்சிப்புன்னு என்னங்க? விடுதலைங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, உங்க கடன்ல இருந்து விடுதலை, விடுதலை கொடுக்கிறாருங்க. உங்க குடும்பம் சத்திய நகரமாய் மாறும்போது, இது ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாறும்போது, ஆண்டவர் உள்ள வாசம் பண்ணும்போது, என்னென்ன காரியங்கள்ல நீங்க அடிமைத்தனத்துல கிடக்கீங்களோ, கட்டுப்பட்டு கிடக்கீங்களோ, அத்தனை கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறாருங்க. நல்லா கவனிங்க, உங்க ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துறாரு, உங்களை சந்தோஷப்படுத்துறாரு. 3வது ஒரு காரியம், அவர் ரட்சிக்கிறார். 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதே சகரியா 8வது அதிகாரம் 8வது வசனம், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குடியிருக்க பண்ணுவார், சமாதானமாய் குடியிருக்க பண்ணுவார். என்ன கவனிங்க, இதுதாங்க நமக்கு வேணும். என் பிள்ளைங்களை நான் சமாதான தாபரங்களில் குடியிருக்க பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நல்லபடியாக குடியிருக்க பண்ணுவார், குடியிருக்க பண்ணுவார். இதுதாங்க நமக்கு வேணும். நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக காணப்படணுங்க. இதுவரைக்கும் நரகம் போல நம்முடைய காரியங்கள் காணப்படலாம். ஒருவருக்கொருவர் பேசாம, ஒருவருக்கொருவர் விரோதமாய் எத்தனை காரியங்கள் இருந்தாலும், இன்னைக்கு அப்பாவிடத்துல மனம் திரும்புங்க, முழங்கால் படிக்கிட்டு கதறி எழுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. உங்க கணவர் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகுங்க. கணவன் மனைவி ஒப்புரவாகணும். ஒப்புரவாகும் போது தான் இருவர் ஒருமனப்படும் போது ஆண்டவர் பிரசன்னம் உங்க மத்தியில இறங்கும். உங்க நடுவில் வாசம் பண்ணுவார். உங்க குடும்பம் நடுவில் வாசம் பண்ணும்போது சத்திய நகரமாய் உங்க குடும்பம் மாறும், உங்க வீடு மாறும், பரிசுத்த ஸ்தலமாய் மாறும். அப்பா உள்ள வாசம் பண்ணும்போது உங்க ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார்.
உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை சமாதானமாய் குடியிருக்க பண்ணுவார். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வேணுங்க. இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். அப்பா, இனி உங்க முகத்தை மறைக்கிற மாதிரி காரியங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன், நான் உங்க பக்கம் திரும்புறேன்பான்னு சொல்லுங்க. நம்ம அவர் பக்கம் திரும்பும்போது அவர் நம்ம பக்கம் திரும்புவார். இதுதாங்க உன் முகத்தை காட்டுப்பான்னு ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார், ஏக்கத்தோடு சொல்லுகிறார். நான் திரும்பிட்டு நான் அழுவேன்பா, என் கண் மிகவும் கண்ணீர் சொரியும் அப்படின்னு ஆண்டவர் வேதனையோடு எரேமியால சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அப்பா நம்மளை பார்த்து கண்ணீர் விடக்கூடாதுங்க. என் பிள்ளை என்ன பார்க்காதா, என் கூட பேசாதா, என் கூட மகிழாதா, என் சத்தத்தை கேட்காதா, என் வார்த்தையை கேட்காதா, என் கடிந்து உள்ளதற்கு திரும்பாதான்னு ஆண்டவர் ஏங்குகிறார். இன்னைக்கே நம்ம திரும்புவோம். நம்ம திரும்பும் போது அப்பா நம்ம பக்கமா திரும்புவார். நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். நம்முடைய குடும்பத்தை சத்திய நகரமாய் மாற்றுவார். உள்ள அவர் வாசம் பண்ணுவார், பரிசுத்த நகரமாய் மாறிடும். நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும். மேலான நன்மையை காணும்படி கிருபை செய்வார். நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நம்மளை சந்தோஷத்தினால நிரப்புவார். ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. நாங்கள் உன் பக்கமாய் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை உண்மை வேதனைப்படுத்தியிருக்கிறோம்ப்பா. உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் சொரியும்படி நாங்க எத்தனையோ தவறுகளை பண்ணியிருக்கிறோம். குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா. உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய குடும்பம் சத்திய நகரமாய் மாறணுமே, ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாறணுமே, குடும்பத்துக்குள்ள நீங்க உலாவணுமே. கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. குடும்பத்துல நல்ல உறவு வரட்டும் ஐயா. கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவுகள் வரட்டும். எல்லா விரிசல்களை உண்டாக்குகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஒரு மனதினாவி, ஒரு அன்பினாவினால குடும்பத்தை நிரப்புங்கப்பா. கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.